respected Chief Director of Empower, Mr. Shankar sir, learned audience here, and friends. எல்லாருக்கும் அந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அது எனக்கு கொடுத்த டாபிக் வந்து இன்னைக்கு டிரான்ஸ்ஃபேட்ஸ்னால ஏற்படக்கூடிய ஹெல்த் ஹசார்ட் என்ன அப்படிங்கிறது பேசுறது. பீயிங் அ கார்டியாலஜிஸ்ட் என்னோட ஃபோக்கஸ் வந்து வில் பி ஆன் cardiac aspect, and of course we'll be touching other aspects, health aspects of transfats also. Most important thing as a cardiologist what we see is transfats வந்து it can cause life threatening heart attacks. உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள மாரடைப்பை காஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ்ல பாதிப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் இது வந்து சிம்பிள் மருத்துவ சிகிச்சையில முடியலாம். சம்டைம்ஸ் இட் கேன் லீட் டு மேஜர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் சம்டைம்ஸ் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங் அந்த மாதிரி கூட பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இந்த அடைப்புகளோட தீவிரத்தன்மை இருக்கலாம். நெக்ஸ்ட், சம்டைம்ஸ் இந்த அடைப்போட தன்மை ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது, நிறைய ரத்த குழாய்கள் அடைப்புகள் இருக்கும்போது, நிறைய அடைப்புகள் இருக்கும்போது அல்லது முக்கியமான ரத்த குழாய்களில் அடைப்புகள் இருக்கும்போது சம்டைம்ஸ் இந்த பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் கூட தேவைப்படும். இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுற கிளிப்பிங்ஸ் அதில் காமிச்சிருக்காங்க. அடைப்போட தன்மை ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கோ ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் பற்றிய செய்திகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், என்னோட டாக் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஃபேட்ஸில் உள்ள சயின்ஸு, தென் நம்ம பாடியில் உள்ள கொலஸ்ட்ரால், என்னென்ன டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்கு, அந்த கொலஸ்ட்ராலோட நன்மை தீமைகள் என்ன, தென் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எப்படி அப்படிங்கிறது, தென் நம்ம சாப்பிடக்கூடிய காமன் ஃபுட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தென் எப்படி நம்ம ஃபுட்டை செலக்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். ஏன்னா இங்கே நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் வாத்தியாரும் கிடையாது, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, எல்லாருமே நீங்களே வாத்தியார் மாதிரி இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் see how it goes. ஃபேட்ஸ், இங்கே இருக்கிறவங்களே எத்தனை பேர் வந்து உடல் நலத்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபேட்டை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உடல் ஃபேட்டை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, குட் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ உங்களை பொறுத்தவரை ஃபேட் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அது வந்து முற்றிலும் உண்மை கிடையாது. நல்ல கொழுப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, அது ஃபேட் வந்து நம்மளுக்கு உடம்புல ஓரளவுக்கு தேவையான இது அளவுக்கு தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் கண்டென்ட்னால தான் இருக்கு. மூளை வளர்ச்சிக்கு கூட, சம்டைம்ஸ் அந்த நரம்பு வளர்ச்சிக்கு கூட இந்த ஃபேட் கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம உணவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 20% வந்து கண்டிப்பாக ஃபேட் இருக்கணும். 50 to 20% ஃபேட் இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஃபேட் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம உடல் வேலை செய்யறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜிக்கு வந்து இந்த ஃபேட் வந்து ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட்டை விட, அதாவது மாவுசத்தை விட இந்த ஃபேட்ல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நிறைய இருக்கு. 9 கிலோ கேலரிஸ் பெர் கிராம் வந்து அந்த ஃபேட் வந்து எனர்ஜி கொடுக்குது. எக்ஸஸ் ஃபேட் வந்து பாடியில் வந்து ஃபேட்டா எக்ஸஸ் உள்ளது வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த ஃபேட்னால வந்து பாடி வந்து ப்ரொடெக்ஷன், இன்சுலேஷன் கொடுக்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, நர்வ் டிஷ்யூ க்ரோத்துக்கு எல்லாம் தேவைப்படுறதுனால இந்த ஃபேட் வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவைப்படுது. ஃபேட் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஃபேட்டுக்கு வந்து பேக் போன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்னால தான் இந்த ஃபேட் ஆகப்படுது. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய டைப் இருக்கு. நெக்ஸ்ட் லைக், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. இது வந்து எப்படி பயோகெமிஸ்ட்ரிக்குள்ள போனீங்கன்னா அது இன் டீடைல் தெரியும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து பேசிக்கலி இட் இஸ் சாலிட் ஃபேட், அது வந்து உடம்புக்கு கெடுதலான ஃபேட். அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அதுல 2 டைப் இருக்கு. மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னா இந்த டபுள் செயின் அதில் இருக்கும். இதில் வந்து இந்த டபுள் செயினில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் இருக்கு. அந்த ரெட் கலர்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு வந்து ஒரே சைடில் இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் சிஸ் டிரான்ஸ்ஃபேட்ஸ். அண்ட் 2 ஆப்போசிட் சைடில் அந்த ஏரோ போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் சைடில் இருக்கு. அப்படி இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபேட்ஸ்.
ஸோ ஒரே ஹைட்ரஜன் தான், பட் இடம் மாறி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட், நம்ம பாடியில் உள்ள கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். அது பிளட்ல இருக்க கொலஸ்ட்ரால் வந்து அப்படியே இந்த கொலஸ்ட்ரால் மாதிரி பிளட்ல சர்க்குலேட் ஆகாது. ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்து எண்ணெய் தன்மை உள்ளது. எண்ணெய் வந்து எப்பவுமே வந்து வாட்டரோட சேராது. அப்படி இருக்கும்போது இந்த கொலஸ்ட்ரால் வந்து கேரி பண்றதுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் தேவை. அதாவது ஒரு லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய வெஹிக்கிள் மூலமா தான் இந்த கொலஸ்ட்ரால் வந்து பாடியில சர்க்குலேட் ஆகுது. அந்த வெஹிக்கிள் பேர் தான் அந்த லைப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய. அதனால தான் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்லுவோம், எல்டிஎல். அது வந்து பேட் கொலஸ்ட்ரால் அல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றது. இது வந்து என்ன அப்படின்னா பாடியில் உள்ள கொலஸ்ட்ராலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும். இந்த இதுக்குள்ள நிறைய கொலஸ்ட்ரால் டென்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் ஏதாவது இன்ஜுரி ஆயிருச்சு, அது ரத்த குழாய் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா ரத்த குழாயில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அது கொழுப்பு தன்மைகள் அங்கே படிய ஆரம்பிக்குது. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது வந்து அடைப்புகளாக அது மாறுது. ஸோ இது வந்து என்ன லெவலில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அந்த லெவலுக்கு கீழே இருக்கணும். அதாவது ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு அல்லது சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 70க்கு கீழே அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை வச்சுக்கிட்டா நல்லது. நெக்ஸ்ட், குட் கொலஸ்ட்ரால் அல்லது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில் ஒரு லெவலுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அது ரிவர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணுது. அதாவது அந்த ரத்த குழாய்களில் படிந்த கொலஸ்ட்ராலை வந்து அதில் வந்து செக்ரிகேட் பண்ணி லிவருக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ ரத்த குழாயில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இது ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே இருக்கணும். ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே இருந்ததுன்னா நல்லது. ஸோ குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறது நல்லது. பேட் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட், குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ள எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் லாஸ் இது பண்ணால் தான் குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் சரியான வாழ்க்கை முறை இல்லை அப்படின்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து குறையும். அதாவது இன்ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் இல்லை, வெயிட் அதிகமாக இருக்கீங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து குறையும். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையிறது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை. ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், அப்நார்மல் லிப்போப்ரோட்டீன்ஸ், அதாவது எப்படின்னா அப்நார்மல் கொலஸ்ட்ரால் டிஸ்லிபிடிமியா யாருக்கு இருக்கு நம்ம சொல்றோம். அது ஒரு டிஸ்லிபிடிமியாங்கிறது அப்நார்மல் கொலஸ்ட்ரால் பிளட்ல இருக்கிறது நம்ம சொல்றோம். அது ஹெச்டிஎல் வந்து கம்மியா இருந்தாலோ அல்லது எல்டிஎல் அதிகமா இருந்தாலோ நம்ம வந்து டிஸ்லிபிடிமியா அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு வந்து ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு அளவீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 150 அப்படிங்கிற குறியீடுக்கு கீழே இருக்கணும். ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் வந்து அதுவும் 150 அப்படிங்கிற குறியீடு கீழே இருக்கணும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து 100க்கு கீழே இருக்கணும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் 70க்கு கீழே இருக்கணும். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஆண்களுக்கு 40க்கு மேலேயும் பெண்களுக்கு 50க்கு மேலேயும் இருக்கணும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அது வந்து 20க்கு கீழே இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு மேலே இருக்கும்போது வந்து இந்த ரத்த குழாய்களில் போய் அந்த கொலஸ்ட்ரால் படிஞ்சிருது. அந்த படங்களில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து கொலஸ்ட்ரால் படிஞ்சு அடைப்புகள் உருவாயிருக்கிற படங்கள் அதில் பார்க்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாதாரணமாக நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 40 வயசுக்கு மேலே தான் வருது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சின்ன குழந்தைகள்ல இருந்தே பிகின்ஸ் இந்த சைல்ட்ஹுட் அண்ட் ஒரு 10 வருஷத்துக்கு ஒர்க்காக அது கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ சைல்ட்ஹுட்லேயே அதுக்கான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு கூட நம்ம டிரான்ஸ்ஃபேட்ஸ் சம்பந்தமான அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை வந்து கொடுக்கறத தவிர்த்துக்கணும். ஸோ ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைகள் வந்து பின்னாடி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆராய்ச்சி மூலமாக அது தெரிய வருது. நெக்ஸ்ட், ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ரத்த குழாய்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி கொலஸ்ட்ரால் படிஞ்சு கொலஸ்ட்ராலோட அடைப்புத்தன்மை கூடி கூடி ஒரு லெவலுக்கு மேலே வரும்போது கம்ப்ளீட்டாக அடைச்சு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வந்து அந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து அந்த கொலஸ்ட்ரால் எப்படி வளர்ந்து வந்து அடைப்பை உண்டாக்குறதுங்கிறத அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதிகப்படியான எல்டிஎலும் குறைவான ஹெச்டிஎலும் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றது தெரிய வருது. நெக்ஸ்ட், நம்ம ஆரம்பத்தில் நான் கேட்டேன் கொலஸ்ட்ரால் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் என்ன டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன எவ்வளோ கொலஸ்ட்ரால் சாப்பிடணுங்கிறத விட
என்ன டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் ரிட்டன். இட் இஸ் நாட் ஹவு மச் ஆஃப் ஃபேட் ஒன் ஈட்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் வாட் டைப் ஆஃப் ஃபேட் ஒன் ஈட்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன டைப்பை சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன டைப் சாப்பிடணும், என்ன டைப் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம டயட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃப்ரெண்ட்லி டயட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் நம்ம என்னென்ன விகிதத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அதில் போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது நிறைவுற்ற கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா 8 to 10% தான் நம்ம எடுத்துக்கணும். டோட்டல் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 mg ஆஃப் கொலஸ்ட்ரால் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதில் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10% எடுத்துக்கலாம். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் எடுத்துக்கலாம். அதில் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கணும். நெக்ஸ்ட் கேன் கிளிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட்ஸ்க்கான இடமே கிடையாது. ஹார்ட் ஃப்ரெண்ட்லி டயட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேட் என்ன விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், இதெல்லாம் ஒரு சில விதத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டேபிள் கார்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட்ஸ்க்கு இடமே கிடையாது. ஸோ டிரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து நம்ம 0 லெவலில் வச்சுக்கிறது நம்ம ஃபேட்டை பொறுத்தவரை நல்லது. நெக்ஸ்ட். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டர், க்ரீம், சீஸ், கோகோனட் ஆயில் இருக்குது, பாம் ஆயில் இருக்குது, மீட் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப குறைந்த அளவு தான் நம்ம எடுத்துக்க முடியும். 7% ஆஃப் த டோட்டல் கேலரிஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இது உடல் நலத்துக்கு இதுக்கு மேலே யூஸ் பண்ணால் கெடுதல். நெக்ஸ்ட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து இதை எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கிறது. பட் அது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ஹெச்டிலையும் சேர்த்து குறைச்சிருது, நல்ல கொலஸ்ட்ராலையும் சேர்த்து குறைக்கிறதுனால வந்து இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அரௌண்ட் ஒரு 10% வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், வால்நட்டு இந்த மாதிரி இதில் வந்து இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து எல்டியில் ஓரளவுக்கு குறைச்சாலும் ஹெச்டிலையும் சேர்த்து குறைச்சது, நல்ல கொலஸ்ட்ராலையும் சேர்த்து குறைச்சது. நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு சேர்த்து குறையும் போது வந்து அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ அதனால தான் இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம். எல்லாமே டோட்டலாக சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணாமல் ஒரு சில இதுக்கு குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ஒன்றில் உள்ள கெடுதலான தன்மையை வந்து இட் இஸ் பேலன்ஸ்ட் பை த குட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அதர் ஆயில்ஸ். நெக்ஸ்ட், தேர்ட் டைப் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. இது வந்து எல்டிஎல்ல வந்து குறைக்குது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அட் த சேம் டைம் இட் டஸ் நாட் ரெடியூஸ் த ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ராலை குறைக்கிறது இல்லை. இது அருமையான ஆயில்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், கெனோலா ஆயில், பீனட் ஆயில், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து. மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், இதெல்லாம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், அதாவது அப் டு 20% ஆஃப் த டோட்டல் கேலரிஸ் வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இது வந்து எக்ஸலண்ட் ஃபேட், தட் இஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்து நம்ம ரத்தத்தில் வந்து அந்த ஃப்ளூயிட் தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவும். இது வந்து ஃபிஷ் வந்து இது வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸில் அது அவைலபிளாக இருக்கு. கனோலா, சாய் ஆயில் அண்ட் ஃபிளாக்ஸ் சீட் ஆயில், இதுலையுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் 2 servings per week வந்து நம்ம ஃபிஷ் எடுத்துக்கிறது வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும். இந்த ரத்த உறைவை வந்து ரத்தம் உறைஞ்சி பிளட் கிளாட் ஆகி அட்டாக் மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பீப்புளை நம்ம சந்திக்கிறோம். சிலவங்க வந்து ரொம்ப பேட் கேரக்டர் இருப்பாங்க, சிலவங்க வந்து ஒரு பெட்டர் பர்சனாக இருப்பாங்க, சிலவங்க வந்து ஒரு குட் பர்சனாக இருப்பாங்க, சிலவங்க வந்து ரொம்ப வெரி குட் பர்சனாக இருப்பாங்க, ஒரு பெஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. இதில் இந்த அதே மாதிரி ஃபேட் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கேரக்டர்ஸ் உள்ள பீப்புள் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அது வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணோம், அரௌண்ட் 7% தான் யூஸ் பண்ணணும். ஒரு பெட்டர் லெவலில் உள்ளது பார்த்தீங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் விச் இஸ் அரௌண்ட் ஒரு 10% வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஃபேட் பார்த்தீங்கன்னா நல்ல பர்சன் மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஃபேட் பார்த்தீங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அது வந்து அரௌண்ட் ஒரு 20% வரைக்கும் எடுத்துக்கலாம். பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்சன் ஒரு வெரி குட் பர்சன்ங்கிறது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் வி மைட் ஈவன் மீட் பீப்புள் ஹூ ஆர் வெரி வாஸ் அந்த மாதிரி கேரக்டர் சொல்லவும் கூட இருக்கலாம். அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 2 சோர்ஸ்லேருந்து வருது. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ், ரெண்டாவது வந்து நேச்சுரல் சோர்ஸ். அதாவது இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஹேட் அ குட் டிஸ்கஷன். எனக்கு முன்னாடி பேசணும், இதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு partial hydrogenation of the edible oils. இந்த கெமிக்கல் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆயில்ஸ் பண்ணும்போது தான் இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ்ல வந்து மேனுஃபேக்சர் ஆகுது. நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸில் அல்லது போர்க் அந்த மாதிரி இதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஆர் தேர். இதில் 2 டைப் ஆஃப் இது இருக்கு, வேக்சினிக் ஆசிட் அண்ட் எலைடிக் ஆசிட். இது 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து காமனாக இருக்கிறதா அனாலிசிஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ் இருக்கு. இதில் ரொம்ப டேஞ்சரஸ் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ் தான். நம்ம ஃபுட் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியர்லி 80% ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்லேருந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ 80% சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நேச்சுரல் சோர்ஸில் உள்ள டிரான்ஸ்ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா only 20% in our diet. ஸோ அதனால உள்ள பாதிப்புகளை விட இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்ஃபேட்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு ரொம்ப மிகவும் கெடுதலான ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் இண்டஸ்ட்ரியல் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது இட் இஸ் about 10 times which is more in the trans fats acid பார்த்தீங்கன்னா 10 times which is more. About 60% வந்து ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது. அந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய trans fats அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா it is only 2 to 5%. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து it keeps varying. அந்த இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ் மெஜாரிட்டி about 60% contains trans fatty acids. ஸோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம இன்டேக்கும் ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்ஃபேட்ஸ் தான் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஸோ என்னென்ன டைப் ஆஃப் என்ன ப்ரொபோர்ஷன்ஸில் நம்ம டயட்டில் டிரான்ஸ்ஃபேட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா about 40% இஸ் பை கேக்ஸ், குக்கீஸ், கிராக்கர்ஸ், பிரெட். நம்ம சில்ட்ரனுக்கெல்லாம் இது நிறைய ஃபீட் பண்ணுறோம். பட் அதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன். about 40% ஆஃப் த டிரான்ஸ்ஃபேட்ஸ் இஸ் கன்சியூம் ஃப்ரம் தீஸ் கிராக்கர்ஸ், குக்கீஸ், பிரெட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ். And animal products, about 21% of the diet is constituted by trans fats. Fried potatoes, KFC இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா fried potatoes நிறைய மார்க்கெட் பண்றாங்க. That contains very good amount of trans fats which we should avoid. About 80% நம்ம அதை கன்சியூம் பண்றோம். மார்க்கரை, பொட்டேட்டோ சிப்ஸ், பாப்கார்ன். பொட்டேட்டோலாம் மூவி போகும்போது பாப்கார்ன் வாங்காத ஆட்களே கிடையாது. ஸோ பாப்கார்ன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். பட் இட் கண்டெய்ன்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் trans fats which we should try to avoid. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் நிறைய இப்போ மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே trans fats இருக்குது. about 5% வந்து நம்ம அறியாமல் அதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு த ஹெல்த் ரிஸ்க் ஆஃப் trans fats. ஸோ இனிஷியலாக கார்டியாக் ரிஸ்க் பற்றி சொல்லுவேன். அப்புறம் மற்ற ஆர்கன்ஸில் அதனால உள்ள பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து trans fats consumption should be less than 1% of the total energy intake. பட் நம்ம யூஸ்வலாக நம்மளோட இன்டேக் பார்த்தீங்கன்னா about 2 to 3% of the total எனர்ஜி வரைக்கும் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இதனால நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய trans fat லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 to 5.8 grams per day வரைக்கும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து ஃபர்தராக சிலவங்க நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையர் இன்டேக்கில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஹையர் இன்டேக்கில் எடுக்கும்போது அதாவது 2.5 to 6.3% ஆஃப் த டோட்டல் எனர்ஜிக்கு அந்த அளவுக்கு எடுக்கும்போது வந்து இன்னும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் டிசீஸ் வந்து about 30% இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் டிசீஸ்னால வரக்கூடிய பாதிப்புகள், உயிரிழப்புகள் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிறதாகவும் ஆய்வுகள் வந்து சொல்லுது. ஸோ அதனால ஈவன் அ ஸ்மால் பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் த trans fat intake can lead to bigger problems. அதே மாதிரி அந்த trans fat கன்சம்ஷன் குறைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸும் கிடைக்குது. டயபெட்டிஸ் குறையுது, ஹார்ட் ப்ராப்ளம்க்கான வாய்ப்புகளும் குறையுது. ஸோ இன்டேக் கூடும்போது வந்து ப்ராப்ளம் அதிகமாகுது. அதே டைம் ஒரு எஃபோர்ட் எடுத்து அந்த குறைக்கும் போது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட் எப்படி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 to 1 lakh premature heart disease. அதாவது இளம் வயதினருக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த trans fats consumption சொல்றாங்க. இது வந்து பேசிக்கலி இட் இன்க்ரீசஸ் த எல்டிஎல், அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது.
ட்ரைகிளிசரைட்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு வகையான கெட்ட கொலஸ்ட்ரால் அதையும் இன்க்ரீஸ் பண்ணுது. HDL கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் வந்து குறைக்குது இந்த trans fats. ஸோ இது வந்து பேசிக்கலி ஹார்ட்டை பொறுத்தவரை ரொம்ப டேஞ்சரஸான வருது. அண்ட் இட் ரெடியூசஸ் த பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் LDL. அதாவது LDL தான் அந்த ரத்த குழாயில் போய் படியக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் சொன்னேன். அது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. லார்ஜ் சைஸ்ல உள்ள LDL பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஸ்மால் சைஸ்ல உள்ள LDL பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸ்மால் சைஸ் LDL பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் அதிவேகமாக போய் அந்த ரத்த குழாய்களில் படிஞ்சது. ஸ்மால் டென்ஸ் LDL சொல்லுவோம். அது வந்து அதில் வந்து கொலஸ்ட்ரால் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும், ரத்த குழாய்களில் போய் ரொம்ப ஈஸியாக படிஞ்சிடும். ஸோ அந்த ப்ரொபோர்ஷன், அதாவது ஸ்மால் டென்ஸ் LDLோட ப்ரொபோர்ஷனை வந்து இந்த trans fats வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்புகள் வந்து இந்த trans fats யூஸ் பண்ணும்போது அதிகமாக இருக்கு. இந்த ரத்தம் உறையக்கூடிய தன்மை, அந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன் சொல்லுவாங்க, அந்த ரத்தம் உறையக்கூடிய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இந்த trans fats கன்சப்ஷனால. ஸோ அதனால கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துது, நல்ல கொலஸ்ட்ராலை குறைக்குது. அந்த ஸ்மால் டென்ஸ் LDL சொல்லக்கூடிய அந்த LDLோட அந்த ரத்த குழாய்களில் போய் அந்த கொலஸ்ட்ரால் ஒட்டக்கூடிய தன்மையும் கூட்டுது, ரத்தம் உறையக்கூடிய தன்மையும் அதிகப்படுத்துது. அதனால வந்து ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இந்த trans fats கன்சப்ஷனால நிறைய அளவுக்கு வருது. இதையும் நம்ம கொலஸ்ட்ரால் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா trans fats ரொம்ப கெடுதல். நெக்ஸ்ட் கெடுதலான ஒரு ஃபேக்ட் வந்து saturated fats. ஸோ இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த saturated fatsம் trans fatsம் பார்த்தீங்கன்னா LDL வந்து குறைக்குது. பட் இந்த saturated fats விட trans fats வந்து even more harmful because it reduces the HDL also. So it has got double problem. LDL குறைக்குது, அதே டைம் வந்து ஸோ LDL அதிகப்படுத்துது, அதே டைம் HDL குறைக்குது இந்த trans fats. So it is even more dangerous and it can also cause sudden cardiac death. இது துடிப்புகளில் வித்தியாசங்களை ஏற்படுத்தி திடீர் மரணங்கள் ஏற்படுறது கூட இந்த trans fats கன்சப்ஷன் வந்து ஒரு காரணமாக அமையுது. நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு தி ஜாப்பனீஸ் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கு. 20 டைம்ஸ் கம்பேர்ட் டு அதர் எத்தனிக் குரூப் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ், சைனீஸ், அமெரிக்கன்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இளம் வயதினருக்கு வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது ப்ரீமெச்சூர் ஹார்ட் டிசீஸ், அதாவது ப்ரீமெச்சூர் ஹார்ட் அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் ஒவ்வொரு பாப்புலேஷன்லையும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் ஜாப்பனீஸ் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அந்த லிப்பிட் ப்ரொஃபைலோட இது இருக்கு. அதாவது LDL வந்து அதாவது கெட்ட கொழுப்பு வந்து கம்மியாக இருக்கு. HDL அதாவது ப்ரொடெக்டிவ் கொலஸ்ட்ரால் அது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக இருக்கு ஜாப்பனீஸ் பாப்புலேஷனில். ட்ரைகிளிசரைட்ஸ் அதுவும் ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால், அதுவும் கம்மியாக இருக்கு. அந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொழுப்பும் அதுவும் கம்மியாக இருக்கு ஜாப்பனீஸ் பாப்புலேஷன். ஸோ ஜாப்பனீஸ் பாப்புலேஷன் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காவே இட்ஸ் அ பிளஸ்ட் பாப்புலேஷன். அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி when compared to இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அதாவது நம்ம இந்தியன்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 வயசு தான் இருக்கு. பட் ஜாப்பனீஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85 இயர்ஸ் இருக்கு. ஸோ அது காரணம் வந்து மரபு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து they are protected from problems because of this beneficial lipid profile. அதே டைம் நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LDL லெவல் வந்து அதிகமாக இருக்கு. LDL அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கு. HDL கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நிறைய இருக்க வேண்டியது, அது ரொம்ப கம்மியாக இருக்கு. ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான கெட்ட கொலஸ்ட்ரால் அதுவும் அதிகமாக இருக்கு. இந்த லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியன் இந்தியன்ஸ் போட்டு இந்த லாஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான கொலஸ்ட்ராலும் இந்தியன்ஸ்ல வந்து அதிகமாக இருக்கு. அது வந்து ஜாப்பனீஸ் மற்ற பாப்புலேஷன்லாம் கம்மியாக இருக்கு. என்ன அந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு கொலஸ்ட்ரால் வந்து கேன் காஸ் ப்ரீமெச்சூர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். அதாவது இளம் வயது, அதாவது ஆண்களுக்கு வந்து 45 வயது கீழையும் பெண்களுக்கு வந்து 50 வயது கீழையும் மாரடைப்பு ஏற்படும் போது வந்து அதை வந்து ப்ரீமெச்சூர் ஹார்ட் டிசீஸ் அப்படிம்போம். அதாவது இளம் வயது ஏற்படும் மாரடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொழுப்பு. இது வந்து நம்ம சாப்பிட்ற கொழுப்புல இருந்து வரதை விட இயற்கையாகவே மரபு ரீதியாகவே இது வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் டிட்டர்மைன் ஆயிருக்கு. மரபு ரீதியாகவே நம்ம உடம்புல வந்து இந்தியன்ஸ் நம்ம உடம்புல லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏன்றது இருக்கும். அது கூட இந்த trans fats சேரும்போது வந்து trans fats itself can increase the lipoprotein little a. ஸோ நம்ம மரபு ரீதியாக இருக்கிறத வந்து நம்ம மாற்ற முடியாது. நம்ம இந்தியன்ஸாக இருக்கிறது இயற்கையாகவே நம்மளுக்கு அந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ இருக்கு. ஆனால் நம்மளே அடிஷனலாக நம்ம trans fats உண்ணும்போது சாப்பிடும்போது அதுலேருந்து வரக்கூடிய அதனால உள்ள கெடுதல்னால உள்ளக்கூடிய அந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ நம்ம
டயட்டை சூஸ் பண்ணும்போது வந்து அதை தவிர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் கேன் இன்க்ரீஸ் த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் அண்ட் விச் கேன் லீட் டு ப்ரீமெச்சூர் ஹார்ட் டிசீஸ், அதாவது இளம் வயது மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், இது ஒரு நேரம் மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். அடுத்தது சுகரு கூட ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரலாம். ஏன்னா இட் கேன் காஸ் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் வந்து நம்ம உடம்புல அதிகப்படியாக இருந்து அது சரியான முறையில் வேலை பார்த்தா தான் பிளட்ல உள்ள சுகரை வந்து குறைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் சரியான முறையில் சுரந்தாலும் அது சரியான முறையில் இயங்குவதில்லை. அதாவது இயங்காததுனால வந்து ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சரியான முறையில் இயங்காததுனால பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது வந்து நம்ம ஈவன் லிட்டில் இன்க்ரீஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கன்சம்ஷன் ஃப்ரம் ஒரு 2% வந்து ஒரு 3% நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோட ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹேவ் டு கட் ஷார்ட் த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். நெக்ஸ்ட், அடுத்தது ஒபிசிட்டி. ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகுது. வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா இந்த அப்டோமினல் ஃபேட், வயிறு சம்பந்தமான ஒபிசிட்டி, வயிறு பகுதியில் கொழுப்புகள் நிறைய தேங்கி அதனால ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படலாம். ஒரு ஸ்டடியில் ஒரு மங்கியை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ஒரு மங்கிக்கு வந்து ட்ரான்ஸ் ஃபேட்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு மங்கிக்கு வந்து அந்த மூஃபான்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் கொடுத்த மங்கிஸ்க்கு வந்து 7.8%, 7.2% இன்க்ரீஸ் இந்த பாடி வெயிட் வந்திருக்கு. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதாவது பெனிஃபிஷியல் ஃபேட் கொடுத்ததுக்கு வந்து 1.8% தான் அந்த பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பாடி வெயிட் ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். அந்த பாடி வெயிட் உங்களுக்குலாம் தெரியும், இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்துடுது, இன்சுலினோட வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் குறைஞ்சிடுது. ஸோ இன்டைரக்ட்லி வெயிட் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலும் கூடிடுது, டயபெட்டிஸ் போன்ற ப்ராப்ளங்களும் வந்துடுது. ஸோ அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஒபிசிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஒபிசிட்டி இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து இந்த ப்ரோப் தெரிஞ்சிருக்கும், அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே. ஸோ ஆப்பிள் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரூட்டுக்கு தான் அந்த ஆப்பிள் வந்து அந்த ப்ரோவுக்கு தான் ஃபிட் ஆகுமே தவிர ஒபிசிட்டியை பொறுத்தவரை ஆப்பிள் இஸ் நாட் குட். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஒபிசிட்டி சொல்லியிருக்கோம். அதாவது ஆப்பிள் டைப் ஆஃப் ஒபிசிட்டி, ஃபேர் டைப் ஆஃப் ஒபிசிட்டி. ஃபேர்னா வெரிகா டைப் ஆஃப் ஒபிசிட்டி. ஆப்பிள் டைப் ஆஃப் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா வயிறு பகுதியில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும். அது அந்த ஆப்பிள் படத்தை அங்கே காமிச்சிருக்கோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் காமிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வயிறு பகுதியில் உள்ள கொழுப்புகள் ரொம்ப இருக்காது, தொடை அந்த மாதிரி பகுதியில் உள்ள கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பிள் டைப் ஆஃப் ஒபிசிட்டி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துது. இந்த ஆப்பிள் டைப் ஆஃப் ஒபிசிட்டிக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் ட்ரான்ஸ் ஃபேட் கன்சம்ஷன். ஸோ ட்ரான்ஸ் ஃபேட் கன்சம்ஷன் அதிகமாக இருந்தால் ஆப்பிள் டைப் ஆஃப் ஒபிசிட்டி, அதாவது வயிறு சுற்றி உள்ள அந்த கொழுப்புகள் அதிகமாகுது. வயிறு சுற்றி உள்ள கொழுப்புகள் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கு உள்ளேயும் கொழுப்புகள் தன்மையாக, லிவரில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம்க்கான வாய்ப்புகள் ஆப்பிள் டைப் ஆஃப் ஒபிசிட்டி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ இவ்வளோ நேரம் ஹார்ட் டிசீஸ் பற்றி பார்த்தோம், டயபெட்டிஸ் பற்றி பார்த்தோம், டயபெட்டிஸ் அப்புறம் வெயிட் கெயின் பற்றி பார்த்தோம். இதெல்லாம் ஒன்று தொடர்புடையது. ஒன்று தான் என்னோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட் தவிர்த்து மற்ற உறுப்புகள்லையும் மற்ற சம்பந்தமான ப்ராப்ளங்களும் ட்ரான்ஸ்ஃபர் கன்சப்ஷனால வரலாம். Cancer, breast cancer has been documented when there is an increase in the serum trans fats in the females. Colon சம்பந்தமான கேன்சருமே 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ breast cancer, colon cancer இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் கன்சப்ஷனால வருதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பிரெக்னன்சி, இது ரொம்ப முக்கியம். ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இந்த ட்ரான்ஸ் ஃபேட் கன்சப்ஷன் நிறைய வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த லாங் செயின் PUFA, லாங் செயின் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஃபார்மேஷன் வந்து கம்மியாக இருக்குது. இந்த லாங் செயின் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து குழந்தையோட கருவில் வளரக்கூடிய குழந்தையோட நர்வ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், விஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது அடிக்கேட் அளவில் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம், நர்வ்ஸ் ப்ராப்ளம், குழந்தைங்களுக்கு உள்ள நர்வ்ஸ் ப்ராப்ளம், விஷன் ப்ராப்ளம் எல்லாம் டெவலப் ஆகுது. ஸோ தாய்மார்கள்லாம், கருவுற்ற தாய்மார்கள்லாம் இந்த ஃபேட் கன்சப்ஷன் வந்து எவ்வளோக்கு லோவாக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ லோவாக வச்சுக்கிறது நல்லது. இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். அண்ட் அகைன் இட் கேன் ஆல்சோ காஸ் the shortening of the pregnancy, premature birth நிறைய ஏற்படலாம். இந்த குறைமாத பிரசவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்த் வெயிட் குழந்தைகளில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம்.
அகெயின் தாய்மார்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் போன்ற ப்ராப்ளம், ப்ரெக்னன்சி டைமில் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் சிலவங்களுக்கு கூடலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபேட் கன்செப்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து அதை கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. நெக்ஸ்ட், again this is another important problem. It can affect many male fertility. மலட்டுத்தன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்ஃபேட் கன்செப்ஷன் அதிகமாகும் போது it can decrease the testosterone level and it can also alter the morphology of the sperm. அதாவது விந்தணுக்களோட ஃபங்க்ஷனை வந்து குறைக்குது. இதனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து மேல்ஸ்க்கு நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் சம்மந்தமான ப்ராப்ளங்கள், ஸ்ட்ரோக்கு, டயபெட்டிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட் கன்செப்ஷனில் நிறைய இருக்கிறதா இதெல்லாம் ஒரு நிறைய ஸ்டடீஸ் பேஸ்ட் ஆன் த சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ நம்ம இந்தியன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்மலாம் நிறைய பேர் சுகர் இல்லாத ரொம்ப ஸ்வீட்ஸ்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றோம். எஸ்பெஷலி ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபேட்ஸோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் நிறைய லெவலில் இருக்குது. மற்ற கிராக்கர்ஸு, க்ரீம் பிஸ்கெட்ஸ், குக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷனல் ஃபேட்ஸ்ன்னு போட்டு ஒரு டிரான்ஸ்ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு அதில் போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஐட்டங்களில் வந்து ஏதோ இந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் பற்றி எந்த இண்டிகேஷனும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு அதை பற்றி எந்த விவரமே தெரியாது. பட் அதில் டிரான்ஸ்ஃபேட்ஸ் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அலார்மிங் லெவல்ஸில் இருக்குது. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா we should not take more than 1% of the total calories. இதில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி ஒரு 100 grams உள்ள ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா 32.2% of trans-fats is there. Next, அல்வா, நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லாம் அல்வா ரொம்ப பாப்புலர். It contains 21% of trans fats. Next, burfi, the milk sweets, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18% இருக்கு trans fat. Next, gulab jamun கொஞ்சம் கம்மியாக இருக்கு, but again it is 14%. Sweet biscuits 12%. Next, இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இதில் அகைன் பொட்டேட்டோ ரிலேட்டடாக உள்ள ஐட்டத்தில் எல்லாத்துக்குமே trans fats ரொம்ப அதிகமாக இருக்குது, 30% இருக்கு. நெக்ஸ்ட், பொட்டேட்டோ பூரி 17%. Next, vegetable biryani 18%, samosa 11%, Indian bread naan இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் குவைட் ஹை. லைக் ரெக்கமெண்டட் அலவன்ஸோட அதிகமாக தான் இருக்குது, 6.2%. நெக்ஸ்ட், பிளெயின் கேக், அஃப்கோர்ஸ் யாராவது இந்த மாதிரி கொஞ்சம் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க ப்ராப்ளி தே கேன் சூஸ் அ பிளெயின் கேக் வேர் த trans fats levels are less, பட் கலோரிஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸ்வீட் பிஸ்கெட்டோட பட்டர் பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஐ மீன் 0 லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இட் இஸ் ப்ரிப்பேர்ட் மெயின்லி பை மிக்சிங் திஸ் ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், அதர்வைஸ் கால்ட் அஸ் வனஸ்பதி ஆர் வெஜிடபிள் கீ. இந்த மாதிரி உள்ள ப்ரிப்பரேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக உள்ள தேசி கீ யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்வீட்ஸில் வந்து டிரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஓகே ஃபார் நான் டயபெட்டிக் பர்சன். நம்ம வனஸ்பதி அல்லது வெஜிடபிள் கீ யூஸ் பண்ணும்போது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு அது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த டேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஈவன் 30 grams ஆஃப் சின்ன லெவல் ஆஃப் வனஸ்பதி யூஸ் பண்ணால் கூட அந்த நம்ம WHO ரெக்கமெண்டேஷன் அந்த 1%க்கு மேலே போயிடுது. அதனால் இந்த மாதிரி கீ வெஜிடபிள் கீ ப்ரிப்ரேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் இன் டு த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ். அதில் எத்தனை % trans fats இருக்குது, எத்தனை % saturated fats இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆல்வேஸ் கீப் அன் ஐ ஆன் த saturated fats ஆர் த trans fats. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இதில் லெஃப்ட் சைடில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா saturated fats பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. ரைட் சைடில் உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 5% தான் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ் அனலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம் அது இஸ் அன் ஐஸ்கிரீம் விச் இஸ் நாட் குட். இவன் தான் trans fat 0% அதில் போட்டிருக்காங்க, பட் நிறைய ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஈவன் தோ 0% போட்டிருந்தாலுமே கூட அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஈவன் 0.5% இருந்தால் கூட அவங்க 0% போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி த லீகல் பீப்புள் தே வில் பி ஏபிள் டு ஹைலைட் இட். ஸோ அதில் 0% போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ரியலி மீன் தட் இட் இஸ் 0%. 0.5% இருக்கிறதே அவங்க தே கேன் புட் இட் அஸ் அட் 0.
So and again it indicates only one serving number 100 grams சொல்லுவோம். நம்ம 100 grams மட்டும் சாப்பிட மாட்டோம், 400 grams சாப்பிடுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம trans fats வந்து நம்ம தெரியாமலே 0% நம்ம நினைச்சிட்டு இருப்போம், but we will be consuming a lot of trans fats without our knowledge itself. So next one. So daily recommendation fats பற்றி நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு முதல்ல we started. So we can take fat, but in the recommended levels about 30% வரைக்கும் நம்ம எனர்ஜியில் ஃபேட் இருக்கிறது நல்லது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன டைப் ஆஃப் ஃபேட் நம்ம சாப்பிட்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். எவ்வளோ சாப்பிட்றதோ என்ன டைப் ஆஃப் ஃபேட், அதில் பார்த்தீங்கன்னா சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து 10% மேலே இருக்கக்கூடாது, கார்டியாக் பேஷண்ட் இருந்தால் 7% மேலே இருக்கக்கூடாது. ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து எவ்வளோ லோவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ லோவாக நல்லது, 1% கீழே இருக்கணும், 0% இருந்தால் ஈவன் குட். அண்ட் இந்த வனஸ்பதி போன்ற அந்த பார்ஷியலி ஹைட்ரோஜன் வெஜிடபிள் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 10% மேலே trans fats இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் இட்ஸ் தேர், பட் they are trying to bring down it to even less than 5%. So that it should be keenly followed it up for maintaining the health of the society. And mandatory labeling of all the health products which is made from the vegetable ghee is very important, which is unfortunately not there for locally prepared sweets and all. Packaged food, of course we see it, but we cannot trust that also. Next one. So limited consumption of foods made with processed sources of trans fat provides the most effective means of reducing the intake of trans fats. அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட் மூலமாக வரக்கூடிய trans fat consumption நம்ம குறைக்கும் போது வந்து ஓவராலாக நம்ம trans fat consumption குறையுது, because this industrially made trans fats contributes for about 80% of the trans fat consumption. நம்ம மற்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய trans fats வந்து hardly 20%. So this is what which is very important and which we need to focus. Probably இங்கே food industry people நிறைய இருக்கீங்க, so probably you have to take all these things into your account when you are recommending the food products to the society. Next. So இதில் I think everybody is awake. So a question கேட்டிருக்கேன், which healthy behavior is important? Next, you can keep clicking. இதில் எந்த டைப் ஆஃப் பிஹேவியர் வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? Omega 3, okay. Fiber diet. High fiber diet. What are the other answers? And answers relating omega 3. Monounsaturated fatty acid, polyunsaturated fatty acid. Yeah, that's right. Madam has told the right. You should focus on all the things. ஒன்று மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஹை ஃபைபர் டயட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு trans fats நிறைய யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ புட் டுகெதர் வி ஷுட் ஹேவ் அ பேலன்ஸ்ட் டயட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன். Unfortunately, I put this slide. I think it is not appropriate for this crowd because I think everybody is awake and alert. Thank you. And other discussion, if there is time, we can have a discussion. Thank you very much, Doctor. அதாவது நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை விட இப்போ டாக்டர் பேசினதுக்கப்புறம் பயம் அதிகமாகிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதோட அந்த கான்செப்ட் வந்து வேற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் பார்க்கும்பொழுது வந்து நம்ம இது ரெகுலேஷன் பார்க்காம நம்மளை பாதிக்கிற விஷயமா பார்க்கக்கூடிய விஷயமா மாறி இருக்குது. ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக அதே நேரத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைம் ஸ்பேர் பண்ணி வந்ததுக்கு நன்றி. ஏன்னா சாருக்கெலாம் வந்து நிறைய ஓபி பேச முடியும். நம்மளுடைய அழைப்பை ஏற்றி அவங்க வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஸோ மச் சார். ப்ளீஸ் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு குயிக் ரவுண்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் டக்குன்னு நீங்கள் சொல்லிடலாமா? நீங்கள்